அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 21/5/2024 கெஸிங் என்ன பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கேஎல் வின்னிங் டிப்ஸு ட்ரா நம்பர் ஸ்ரீ சக்தி 770 செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்றைக்கான ஆட்டத்தை கெஸ்ஸிங்ஸில் எனக்கு தெரிஞ்சிருந்து ட்ராக்கிங்கில் எடுக்கிறேன். கொஞ்சம் நிறையா இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆல் போர்டில் கம்பல்சரி 5 7 இருக்குன்னு அதே மாதிரியே வந்துச்சு. ஸோ நான் சொன்னேன் இந்த 0-2 50%. ஆனால் உண்மையிலுமே 0-2 பவரில் வச்சுருந்தாலும் வின்னிங் தான். ஸோ இதை வந்து பார்த்து ஒருத்தர் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அதை கெஸ் பண்ணேன். 2 நம்பர் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி பார்த்துட்டு நான் ஒரு 4 நிற்குன்னு நினச்சி 574ன்னு போட்டு வின்னிங் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வின்னிங் கமாண்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுமாரி தான் நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுங்க. எல்லா பாயிண்ட்ஸும் செட் ஆகாது. ஸோ உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி February மந்தில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ்க்கான வாய்ப்பு மாதிரி நிறையா கண்ணுக்கு தெரியுது. ஸோ 399 00 6 66 9. இப்போ இந்த 2 9 மிரராக இருந்தால் 2 6 2 0வோட பவராக வருமா அல்லது 1 2 ஸோ அப்போ இதுக்கு என்ன இது ஆட்டம் அப்படிங்கிற கான்செப்டை காட்டுறேன். அது இல்லாமல் மந்தில் ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா 4 அடிச்சிருக்கான், 5 அடிச்சிருக்கான். ஸோ அடுத்து என்ன ஆடுவான்னு தான் ஆட்டமே இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக உஷாராக ஆடுங்க. இன்றைக்கி டபுள்ஸ் கண்ணுக்கு தென்படுமா பாருங்கள். ஸோ கண்ணுக்கு தென்படுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அப்படி ஆனால் 2 0வோட ஓப்பன் ஆனால் 2 1ன்னு கூட ஓப்பன் ஆகலாம். அல்லது 2 0வோட பவர் 5, 2 5ஓட கட் நம்பர் 22. ஸோ இப்படி ஆடலாம். ஸோ இப்படி ஏன்னா 2 0 2 5 ஓப்பன் எதிர்பார்க்கும்போது 2 5ஓட கட் நம்பர் 2. ஸோ அப்போ 1 2 அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கண்ணில் காட்டுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பாருங்கள். ஸோ இது இல்லாமல் மந்தில் செட்டில் ரெகுலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 775 இந்த 44 இங்கே 2 5 இருக்குது, இந்த 9 சென்ட்ரு. ஸோ இந்த 2 5க்கு 2 4 ஆடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். ஸோ இன்றைக்கி ஏபிசி கெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ராக் வியூ மட்டும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்த 2 5க்கு இந்த 2 4 மேட்ச் ஆகிறதுக்கான வாட்டம் கூட ஆடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த 4 4 9 4 4 9ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 2 5க்கு இந்த 2 4 கட்டுறதுக்கான வாய்ப்பு கணக்கு தெரியுது. அதே பார்த்திங்கன்னா இன்னொன்றும் நல்லா பாருங்கள். இந்த 5 ஒரு நாள் கழித்து ஏ போர்டில் பாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் அப்போ இந்த 9 ஒரு நாள் கழித்து இங்கே 9ஆக பாஸ் ஆகலாம். ஏன்னா 135 145. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 5 இங்கே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. 135 145. ஸோ 5 449. ஸோ 459. ஸோ அப்போ புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு 3க்கு 4 4க்கு 5. அப்போ இந்த சி போர்டு ஏ போர்டுக்கும் சி போர்டு திரும்ப ஒரு ஏ போர்டுக்கு வருவோம் பாருங்கள். ஸோ ஏபிசியில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது, நல்லா எழுதிக்க தெரிஞ்ச மட்டும். ஸோ ஏ போர்டில் 9க்கான ஆப்ஷன் இருக்கா கவனித்து பாருங்கள். சி போர்டில் 4க்கான ஆப்ஷன் இருக்கான்னு கவனித்து பாருங்கள். இது இல்லாமல் இந்த மந்த் செட்டில் கெஸ்ஸிங்கில் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, நல்லா கவனிச்சிக்கிங்க. ஸோ டபுள்ஸ்னு நீங்கள் கெஸ் பண்ணுறவங்களுக்கு டபுள்ஸ் பார்க்கலாம். ஸோ டபுள்ஸ் தான் எல்லா இடத்துலையும் லிங்க் ஆகி வருது. ஸோ இந்த 2 0க்கு 1 ஓப்பன் ஆகலாம். 2 0 5 பவரில் வச்சா 2 5க்கோட கட் நம்பர் 2 7 2. ஓகேங்களா. ஸோ இப்படி வரலாம். இது ஒரு கான்செப்ட்டு. அடுத்தது ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா ஆட்டம் தெரியுது. இந்த 7 8 9. ஸோ இந்த 7 8 9 காமன். ஸோ 2 அதாவது 7 8 2 7 8 2. ஸோ 2 அல்லது 9ங்கிறது பொதுவாக நிற்கிது. ஸோ அப்போ இது நல்லா கவனிச்சிக்கிங்க, புரிஞ்சிக்கிங்க இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இதுக்கும் மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் ரேர் தான். அப்போ இந்த 9ங்கிறது ஒரு கான்செப்டில் வச்சுக்கிங்க. 2 ஏன்னா 2 8 7 7 8 2 7 8 2. ஸோ 2 2. ஸோ இப்படி 2க்குமே அதுக்கு மேலே இருக்கிற 5 கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. இந்த 5 ஏன்னா அது முக்கியமான இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு ஆட்டம் இருக்குது. நல்லா பாருங்கள். ஸோ 528 528 காமன் எழுதுவாங்க. ஸோ 5 2 9 5 2 8. ஸோ 9 8. அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 9ங்கிற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக வர மாதிரி இருக்குது. அது இல்லாமல் 7 8 6ம்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அது 786. ஸோ அது 1 மாறது அதிகபட்சம் இருக்குது. அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஆல் போர்டில் 1 and 9 அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுறதுக்கு. ஸோ 1 and 9க்கான வாய்ப்பு நிறைய தெரியுது. ஸோ இந்த 9 ஒரு பக்கம் இருந்தாலும் 1க்கான வாய்ப்பும் நிறைய தெரியுது. ஸோ நல்லா கவனித்து பொறுமையாக ஆடுங்க. ஸோ பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா பாருங்கள்.
4 வாரமாக தொடர்ந்து 2 3 4 5 ஸோ காமனாக ஆடிட்டு வரான். அடுத்து 6 அப்படின்னு ஒரு இன்னொரு 2 ஆடுனுச்சா அது கொஞ்சம் ஏமாற்றம் கொடுத்துரும். ஸோ ரம்மியிலே போது அப்போ 6 ஆடலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும். 457 இந்த 57ஓட ஒரு நம்பரை நேரடியாக வச்சு இந்த 2 பவர் ஆக்கணும். ஸோ அப்போ இந்த 2 அப்படியே வச்சா இந்த 2 அப்படியே வச்சுட்டு இந்த 3 ஸோ 23 அப்படிங்கிற ஆப்ஷன் கூட வரும். ஸோ அப்போ ஏபியில் 23 ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி போர்டில் கொஞ்சம் அதிக கெஸ்ஸிங் தான் கிடைக்கும். கொஞ்சம் கவனிச்சிக்கிங்க, ரொம்ப உஷாராக இருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி பாயிண்ட்ஸ் பிடிச்சா எடுத்து எழுதுங்க. ஸோ கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் உருவாக்குது. அப்போ பி போர்டில் 3 அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுறேன். ஸோ 3. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. வீக்லி சார்ட்டில் நல்லா கவனித்து பாருங்கள், புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த 9 இதனோட பவர் 3 இருந்தால் இதனோட பவர் 2. ஸோ அப்போ சி போர்டில் 2 அப்படிங்கிற ஆப்ஷன் கண்ணு காட்டுது. ஓகேங்களா? ஸோ 7 8 6 7 6 ஸோ 5 அப்படிங்கிற ஆப்ஷனுக்காக பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப கவனித்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு டபுள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அதிகமாக சுற்றுனால 2 ஆடலாம். ஸோ ஆல் போர்டில் 2 99 77 ஸோ இந்த மாதிரி ஆடலாம். ஸோ இது என்னோட கான்செப்டில் கிடைச்ச நம்பர். ஸோ இப்படி ஆல் போர்டில் டபுள்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் கண்ணுக்கு தென்படுது. 3 டிஜிட்டில் என்ன ஆடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏ போர்டு 9 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் 5 இருக்குது. அதே சி போர்டில் பார்த்தீங்கன்னா 9 2 இந்த கான்செப்டில் 5 99 ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் வருது. இந்த கான்செப்டில் இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள். ஸோ போர்டு இன்றைக்கி கொஞ்சம் அதிகபட்சமான கன்ஃபியூஷன் தான், தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக நான் சொல்லிவிட்டு ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ இந்த கெஸ்ஸிங் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸு. இந்த பாயிண்ட்ஸில் இது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது, ஸோ அந்த பாயிண்டில் இருக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்து ஆடுங்க. இந்த பாயிண்டில் சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகலாம். ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் மேட்ச் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் எனக்கு தெரிஞ்சுக்க சொல்லிட்டேன். ஸோ டபுள்ஸ்க்கான வாய்ப்பு நிறையா தெரியுது, ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ நாளைக்கு ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். அடுத்து இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். சென்டர் போர்டு ஒரு 6ங்கிற ஒரு ஆப்ஷன் நல்லா காட்டுது. ஏன்னா இந்த 5 ஒரு நாள் கேப் விட்டு 6ஆக மாறுது, ஒரு நாள் கேப் விட்டு ரிப்பீட் 5. அப்போ இதுவும் 4 மேட்ரிக்ஸில் 5க்கு 5ஆக மாறுது. இப்போ இந்த 6 சென்டர் போர்டு 6ஆக வருமா பாருங்கள். இப்போ புரியுன்னு நினைக்கிறவங்களுக்கு 5 ஒரு நாள் கேப் விட்டு 6, ஒரு நாள் கேப் விட்டு 5. அப்போ இதுவும் 4 மேட்ரிக்ஸ். அப்போ 6 1 2 3 நாள் கேப் விட்டு 6. அப்போ இது ஒரு 4 மேட்ரிக்ஸ். அதனால் 4 மேட்ரிக்ஸில் பி போர்டில் 6ங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரொம்ப கவனிச்சாடுங்க. ஸோ நன்றி, வணக்கம். நாளை ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கில் சந்திப்போம்.